அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வெளியில அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான ஆசாரிப்பு கூட்டத்தின் தொடர் பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களாக நம்ம ஆசாரிப்பு கூட்டத்தின் பாடங்களை நாம் தொடர் பாடங்களாக நாம் படித்து வருகிறோம் இல்லைங்களா? ஆசாரிப்பு கூடம் என்ற இந்த ஒரு பாடத்தை நாம் தொடர் பாடங்களாக படித்து கொண்டிருக்கிறோம். ஸோ நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த பாடங்கள் யார் எழுதின புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறோங்க? சகோதரர் ஆண்டோன் ஃப்ரே என்பவரால் எழுதப்பட்ட நோட்ஸ் ஆன் தி டேபர்நாக்கல் என்ற புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பாடத்தில் நம்ம 4வது பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். என்னங்க பாடத்துடைய தலைப்பு? பலிபீடம் என்ற தலைப்பில் நாம் பாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அது நம்ம முதல் பாடத்தை நம்ம பார்த்திருந்தோம். இன்றைக்கு இந்த பாடத்தில் 2வது பாகத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2. போன பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? முதல் பாடத்தை நாம் பார்த்திருந்தோம், முதல் பாகம். இப்போ நம்ம 2வது பாகத்தை நம்ம இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல நம்முடைய பாடத்துக்கு செல்வதற்கு முன்பதாக நமக்கு என்ன இருக்கும் இல்லைங்களா? கொஸ்டின் ஆன்சர் இல்லைங்களா? கேள்வி பதிலுக்கான நேரம் நமக்கு இருக்கும். அது வழக்கம் போல நம்முடைய பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக போன வாரத்துடைய பாடத்துடையக்கான கேள்விகளை நம்ம கேட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம்? கடந்து செல்லலாம். சரிங்களா? போன வாரம் பார்த்த பாடம் என்ன பாடம்? பலிபீடம் இல்லைங்களா? பாடம் 4 பலிபீடம் என்ற தலைப்பின் கீழே நம்ம பாடத்தை பார்த்துருந்தோம். சரி, முதலாவது கேள்வி எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு தெரியல. சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். சகோதரி சிசிலியாக்கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, முதல் கேள்வி சகோதரி சிசிலியாக்கான முதல் கேள்வி, பலிபீடத்துடைய அளவு, அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்னா நீளம், அகலம், உயரம். வாட் வர் தி டைமென்ஷன் ஆஃப் ஆல்டர்? பலிபீடத்துடைய அளவு என்ன? அது என்னங்க? 5 நீங்கள் என்ன 5? இது என்ன அளவு யூஸ் பண்ணோம்? 5 அடியா இல்லை 5 மீட்டரா? அதுதான் முக்கியம். வெரி குட் இல்லைங்களா? கியூபிட்ஸ். அது நம்ம இப்போ 5 நாங்கள் 5 முழம் நீளம். ஏன்னா மெஷர்மெண்ட்டில் பல இது இருக்குது இல்லைங்களா? அடி இருக்குது, மீட்டர் இருக்குது இல்லைங்களா? அதனால் இது வந்து முழம். பைபிளில் ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன அளவு பயன்படுத்துகிறாங்க? முழம்னா தெரியலைங்களா? இது இல்லைங்களா? இங்கேருந்து நம்முடைய இந்த இந்த விரல்லேருந்து, பெரிய விரல்லேருந்து இந்த எல்போ வரைக்கும் என்ன சொல்லுவாங்க? 1 முழம். அந்த காலங்களெல்லாம் அதான் பயன்படுத்தும். இன்றைக்கி நம்ம பூக்கடியிலலாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? முழம் தான் கணக்கு. பழங்காலத்துலலாம் கூட இந்த முழம் தான், கையை தான் என்ன செய்வாங்க? முழத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதுலேயும் சில பேர் என்னங்க அதுலேயும் அநியாயங்களை செய்கிறது உண்டு. சின்ன கை இருக்கிறவங்கள என்ன அழுக்கிறதுக்கு விட்டுடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியும் நடக்கும் சிலதெல்லாம், பிரியமானவர்களே. ஆனால் பைபிள்லையும் அந்த காலங்களில் என்ன அளவு பயன்படுத்தினாங்க? முழம். அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, பைபிள் மெஷர்மெண்ட் இஸ் கியூபிட்ஸ். இங்கிலீஷில் கியூபிட்ஸ், தமிழில் முழம். அதாவது எவ்வளோ வரும்னாக்கா யாருக்கா தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 1 கரெக்டா? ஆமாம் இல்லைங்களா? 1 முழம்ன்றது 1.5 feet, 1.5 அடி. 1.5 அடி 1 முழம் என்று நாம் பார்ப்போம். சரி, கரெக்டாக சொன்னாங்க சகோதரி சிசிலி அவங்க. என்னங்க? 5 முழம் நீளம், 5 முழ அகலம், 3 முழ உயரமானது. வெரி குட். சரி, அடுத்த கேள்வி ரமினி சிஸ்டருக்கு பக்கத்துல. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். பலிபீடம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பலகை, என்ன பலகை பயன்படுத்தப்பட்டது? வெரி குட்.
ரொம்ப ஈஸியா கேட்டேன் மாஸ்டர். சரி பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். அதாவது என்னங்க, சித்தி மரம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சித்தி மரத்துக்கு சித்திமுட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்கு, இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அகேஷியா. வெரி குட். அகேஷியா என்ற பெயர் இருக்கு, அப்புறம் சித்திம் என்ற பெயரும் இருக்கு. சரி, அடுத்து பின்னாடி காயத்ரி சிஸ்டருக்கான கேள்வி. இந்த சித்தி மரத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன? வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி சிட்டிமூட்? விசேஷம் தாங்க அதோடைய விசேஷம். eternal life. இட்டன் நான் மீனிங் கேட்கல, அதோடைய 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 தன்மை என்ன? அதோடைய தன்மை இருக்கு இல்லைங்களா, அந்த மரத்துடைய ஒரு தன்மை நான் சொன்னேன் இல்லைங்களா, பிகினிங் கிளாஸஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன். சித்திமுடைய தன்மை, அதாவது ஒரு ஸ்பெஷல் இல்லைங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஞாபகம் இல்லைங்களா, அதெல்லாம் ஆரம்பத்தில் படித்த கிளாஸு இல்லைங்களா. கவிதை தலையாடுறாங்க, அவங்களே போட்டுருவோம். சரி, அடுத்த கேள்வி அப்படியே பாசிட்டிவ். கவிதா சிஸ்டர், கவிதா சிஸ்டர் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா படிச்சேன் இல்லைங்களா, படிச்ச விஷயத்த நம்ம திருப்பி வெரி குட் வெரி குட். என்ன சொன்னீங்க சார்? வெயிட்லெஸ். வெரி குட், இட் வாஸ் அ வெயிட்லெஸ். அது ரொம்ப தூக்குறதுக்குனாங்க ரொம்ப தக்கையா இருக்கும். சில மரங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க, சில மரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும், சில மரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தக்கையா இருக்கும் இல்லைங்களா, லைட் வெயிட்டட். அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் சொன்னீங்க, சென்டர்டு ட்ரீ. இட் இஸ் அ சென்டர்ட் ட்ரீ, வாசனை வீசக்கூடிய ஒரு மரம். ரொம்ப எல்லாருக்கும் பிரபலமா வாசனை வீசக்கூடிய மரம் எதுங்க? ரொம்ப பிரபலமா வாசனை வீசக்கூடியது சந்தன மரம் இல்லைங்களா, எல்லாரும் விரும்புறது இல்லைங்களா, சந்தனத்தை விரும்புவாங்க இல்லைங்களா, சாண்டல்வுட் இல்லைங்களா. வெரி குட் சிஸ்டர். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னேன், பூச்சி அணுகாது. என்ன எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க கவிதா சிஸ்டர் கேள்விய. எல்லாரும் கவிதா சிஸ்டர் உற்சாகம் இல்லைங்களா, உற்சாகம், பதில் சொல்லுன்ற ஒரு உற்சாகம் உங்களையும் அறியாமல் என்ன பண்றீங்க சொல்லிட்டு. வெரி குட், பாராட்டுக்கள். சரி, அது வந்து நாங்க பூச்சி அணுகாது, இதுதான் சித்தி மரத்துடைய தன்மை. இட் இஸ் அ குவாலிஃபிகேஷன் ஆர் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி அகேஷியா வுட். சரியா? சரி, ஆன்லைன்ல கேட்கலாம். அடுத்து சிஸ்டர் சுகுணா அவர்களுக்கான கேள்வி. சுகுணா சிஸ்டர் லைன்ல இருக்கிறீங்களா? உங்க மைக் ஆன் பண்ணிக்கோ. சரி, உங்களுக்கான உங்களுக்கான அங்க கட் பண்ணிடுங்க, அங்க வால்யூம் கட் பண்ணிடுங்க. இல்ல சகோதரி சுகுணா அவர்களுக்கான கேள்வி மிக எளிமையான கேள்வி தான். அதாவது பலிபீடத்துல வெறும் மரத்தினால செய்யப்பட்டிருந்ததா அல்லது வேற ஏதாவது அதற்கு சேர்க்கப்பட்டிருந்ததா? அப்படி அது செம்பு தகட்டால மூடப்பட்டிருக்கும். வெரி குட் வெரி குட் இல்லைங்களா, செம்பு தகடுகளால மூடப்பட்டு கவர்ட் வித் இட் வாஸ் மேட் அப் ஆஃப் அகேஷியா வுட் அண்ட் கவர்ட் வித் த காப்பர் பிளேட் இல்லைங்களா, செம்பு தகடுகளால மூடப்பட்டிருந்தது. வெரி குட் சிஸ்டம். சரி, அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி. வேற யார் இருக்கிறீங்க லைன்ல? பாகியம் சிஸ்டருக்கான கேள்வி. சரி, பலிபீடத்தில் இன்னும் என்ன ஒரு நாங்கள் ஒரு பொருள் அதில் செய்யப்பட்டிருந்தது? அதோடைய மூலைகளிலே ஒரு பொருள் வைக்கப்பட்டிருந்தது. பொருள்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு 4 கொம்புகள். வெரி குட் வெரி குட். என்ன செய்யப்பட்டிருந்தது? அதோடைய மூலைகளில 4 கொம்புகள் காணப்பட்டது இல்லைங்களா, 4 கொம்புகள் அதில் காணப்பட்டிருந்தது. சரி, அடுத்த கேள்வி இல்லைங்களா, அடுத்த கேள்வி யாரை கேட்கலன்னா வைஷ்ணவியை கேட்கலாம். சரிங்களா வைஷ்ணவி? சரி, அடுத்த கேள்வி என்னன்னாக்கா, இந்த இந்த பலிபீடத்துக்கான பனிமூட்டுக்கள் என்னென்ன பனிமூட்டுக்கள் அதில் செய்யப்பட்டிருந்தது? வாட் ஆர் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் என்ன சொல்லலாங்க அதுக்கு, வெசல்ஸ், என்னென்ன பாத்திரங்கள் இந்த பலிபீடத்துக்கு செய்ய சொல்லியிருந்தார் ஆண்டவர்?
பேன், வெரி குட். ஷாவல் இல்லைங்களா? கரண்டி. ஷாவல்ஸ், வெரி குட். பார்த்து சொல்றீங்களா வைஷ்ணவி? ஓ, வெரி குட், வெரி குட். படிச்சுட்டு வந்துக்கிறேன்னு நினைக்கிறேன், வரும்போது நினைக்கிறேன். வெரி குட், இல்லைங்களா? ஏன்னா கொஞ்சம் கடினமான ஒரு கேள்வி தான் இது. அந்த பொருட்களுடைய பெயருங்க சொல்றது, இல்லைங்களா? பேன்ஸ் அண்ட் ஷவல்ஸ், அப்புறம் வேற என்னங்க? ப்ளீஸ். வெரி குட், இல்லைங்களா? அதாவது முள் துறடுகள், முள் துறடுகள் அதில் செய்யப்பட்டது. தமிழில் பார்க்கும்போது சட்டி, கரண்டி, கிண்ணி, முள் துறடுகள், அப்புறம் நெருப்பு சட்டி, பாட்ஸ். ஓகே, தேங்க்யூ. சரி, நெக்ஸ்ட் கேள்வி. யாருக்கான கேள்வினாக்கா, சிஸ்டர் ஸ்டெஃபி அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக சொல்லிடுவாங்க. நம்ம அப்படியே பின்னாடி போகணும். அவங்களுக்கு கடினமான ஒரு கேள்வி நமக்கு. ஓகே, சரி. அடுத்த கேள்வி யாருக்குனாக்கா, நேராக ஆன்லைனில் யாராவது இருக்கிறீங்களா? யாராவது கேட்குறாங்களா? யாருக்கு சொல்லுங்க, பேர் ஏதாவது சொல்லுங்க. மணிபதற்கான கேள்வி. மணிபதற்கான கேள்வி. மணிபதர் இருக்கிறீங்களா? மைக் ஆன் பண்ணிக்க பதர். ஓகே ஓகே. என்னங்க சத்தம் கம்மியாக வருது? ஓகே ஓகே சார். மணிபதர் சொல்லுவாருங்க. மணிபதரா நல்லா பாடம் கேட்கக்கூடிய சகோதரர். அதனால அவருக்கான கேள்வி என்னன்னாக்கா, இந்த பலிப்பிடம் எப்படி அதை சுமந்து செல்வார்கள்? இங்கே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எப்படி அதை தூக்கிட்டு போவாங்க? தலைமலையா, இல்லை தோல் மேலையா, இல்லை எதை கொண்டு கொண்டு போவாங்க? தண்டுகள் சார், அதோடு இணைக்கப்பட்ட தண்டுகள்ல வெரி குட், வெரி குட். என்னன்னாக்கா தண்டுகள். என்னங்க அது இங்கே இருக்கு பார்த்தீங்களா? என்னங்க அது? இதுக்கு பேர் தண்டுகள். இங்கிலீஷ் என்ன வருங்க? ஷெவல்ஸ் கிடையாது, ஸ்டாவ்ஸ். STAVES, ஸ்டாவ்ஸ். ஷவல்ஸ் வந்து SHOVES, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதனால ஸ்டாவ்ஸ், இல்லைங்களா? அது பயன்படுத்தப்பட்டிருந்து இதை வந்து அங்கே சுமந்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இதுக்கான ஆவிக்குரிய அர்த்தம், இந்த பலிபீடத்துக்கான ஸ்பிரிச்சுவல் மீனிங், இதோடைய இந்த பலிபீடம் எதை அடையாளப்படுத்துகிறது, என்ன அடையாளப்படுத்துகிறது? சகோதரர் ராமுவதற்கான கேள்வி இது. பலிபீடத்துடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன? வாட் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பலிபீடம் வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பரிபூர்ண மனுஷனோட தன்மை மற்றும் பலி வெரி குட். ஆதாமுக்கு நிகரான பலி கொடுத்தார் என்று குறிக்கிறது. என்ன பலி சொல்லுவோம்? அந்த பலிக்கு பேர் சொல்லுவாரு நம்ம பொதுவா. அந்த பலிக்கு ஒரு பேர் ஈடுபலி. ஈடுபலி. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? எல்லாரும் அப்போ எல்லாரும் மாறிடுங்க. ransom sacrifice. The altar represents ransom sacrifice. பலிபீடம் வந்து இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி அல்லது மீட்கும் பொருளை குறிக்கக்கூடியதான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த ஒரு கொஸ்டின், இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் யாருக்குனாக்கா, நம்ம ராஜன்பதற்கான கேள்வி. சரி, ரொம்ப சிம்பிள் தான் இது, பேசிக்லி உங்களுக்கு வந்துடும். இந்த பலிபீடம் எந்த இடத்துல இருந்துச்சு? பாளையத்தில் இருந்துச்சா, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்துச்சா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்துச்சா? ஜோசப் பதர் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாரு ராஜன் பதருக்கு. நான் கேட்கல பதர், ராஜன் பதர். ஜோசப் எங்க இருந்துச்சு? பாளையத்தில் இருந்தது. வெரி குட், கரெக்டுங்களா பிரதர் சொன்னது? எஸ்ஸா தப்பா சொல்லிட்டாரா? தப்பா சொல்ல ஸ்டெஃபிஸ்ட தள்ளாடுறது இப்படி ஆடுறீங்களா இப்படியா? எஸ், பிரகாரத்தில் இந்த பிரதர் கரெக்டாக சொன்னார், இல்லைங்களா? பிரகாரம் தான் சொன்னார் பிரதர். பாளையம் சொன்னாரா? ஓ சாரி, நான் கவனிக்காம விட்டுட்டேன். ராஜன் பிரதர், பலிபிடம் எங்க இருந்து சொன்னீங்க? பாளையத்துல இருந்து போனா பிரகாரம் தான். இல்ல, பிரகாரம்
இல்லைங்களா? பாளையத்தில் இல்லை, பிரகாரத்தில் இருந்தது. பிரகாரத்தில் இருந்தது. சரி, எந்த இடத்துல இருந்துச்சு பிரகாரத்தில்? அதுக்கு பைபிளில் எந்த இடத்துல இருந்துச்சு? நீங்கள் பிரகாரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே 2வது இடத்துல இருந்துச்சா, 3வது இடத்துல இருந்துச்சா, இப்படி எந்த இடத்துல இருந்துச்சு? இருங்க இருங்க இருங்க. முதலாவது இடத்துல இருந்தது. யாராவது முதலாவது இடத்துல இருந்தது. முதலாவது இடத்துல இல்லைங்களா? அதாவது பிரகாரத்துக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே முதலாவது உங்களுக்கு தென்படக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உடன்படி பலிபீடம். ஓகே பிரியமானவர்களே, போன வாரத்துக்கான பாடத்துக்கான கேள்விகள் அநேகர் சரியாக சொன்னீங்க. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, அடுத்த நம்ம இன்றைய பாடத்துக்கு நம்ம கடன் செல்லலாம். பாகம் 2க்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கடன் பார்ட் 2 வழிபடத்துடைய 2ஆம் பாகத்துக்கு நம்ம கடன் செல்லலாம். 1ஆம் பாகத்தில் இதோடைய கட்டுமானத்தை பற்றி நாம் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அண்ட் அதோடைய முக்கியமான ஒரு அடையாளத்தை நம்ம பார்த்தோம். தி மெயின் represents the altar mainly represents our Lord's ransom sacrifice. இது முக்கியமான ஒரு அம்சம். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய அதி உன்னதமான பலியை குறிக்கக்கூடியது தான் இந்த பலிப்பிடம்ன்றது கடந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இப்போ என்ன செய்யலாம்னா, இன்னும் இதுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய சத்தியங்களை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். சரி, இதோடைய அளவு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதோடைய அளவு என்ன சொன்னாங்க? 5 முழ நீளம், 5 முழ அகலம். 5 முழ நீளம், 5 முழ அகலம் போட்டால் என்ன ஷேப் வரும்? ஸ்கொயரா? கரெக்டா? ஸ்கொயரா சர்க்கிளா? ஸ்கொயர் ஷேப் இல்லைங்களா? அதாவது இங்கிலீஷில் தமிழ் என்ன சொல்லுவாங்க? சதுரம். ஒரு ஷேப்புக்கு ஒரு மீனிங் இருக்கு இல்லைங்களா? அதான் பைபிளில் நம்ம இதெல்லாம் நம்ம வரப்போகிற நாட்களில் நம்ம நிறைய பாடங்களை படிக்க போகிறோம். ஷேப்ஸ் பற்றி. ஷேப்ஸ் தெரியும் இல்லைங்களா? வடிவங்கள். அதாவது நாங்கள் ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஷேப் பற்றி 2-3 ஷேப்னு சொல்லுங்கள். 1 ஸ்கொயர் சொல்லிட்டீங்க. ட்ரையாங்கிள், வெரி குட். ட்ரையாங்கிள் இஸ் ஆல்சோ ஒன் ஷேப். முக்கோணம், அதை கூட ஷேப்புன்னுவாங்க. வேற ரெக்டாங்கிள், வெரி குட். ஏன்னா இதில் படிக்க போகிறேன். படிச்சுட்டு வந்துட்டீங்களா? என்னங்களா புக்கில் இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்தீங்களா? ரெக்டாங்கிள் இஸ் ஆல்சோ எ ஷேப். ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும்? நீளம் அதிகமாக இருக்கும், அகலம் குறைவாக இருக்கும். அகலம் குறை, இது ஈக்குவலாக இருக்குது. ஏங்களா இல்லைங்களா? நான் கணக்கு பாடம் எடுக்குன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு அவசியமாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய பாடங்கள்லையும் நம்ம இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஈக்குவல் சைஸ் இருந்தால் அது ஸ்கொயர். அகலமும் நீளமும் சரியாக இருந்தால் 5 முழ நீளம், 5 முழ அகலம் ஸ்கொயர். ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? நீளம் அதிகமாக இருந்து அகலம் குறைவாக இருந்தால் அது ரெக்டாங்கிள். ஓகே, நம்ம பின்னாடி படிக்கலாம், டீட்டெயிலாக படிக்கலாம். சரி, இப்போத்துக்கு மட்டும் இப்போ நமக்கு பாடத்துக்கு அவசியமாக இருக்கிறதுனால இதை கேட்டுக்கிறோம். வேறு ஏதாவது ஷேப் சொல்லுங்கள் பார்ப்போம். சர்க்கிள், வெரி குட். சர்க்கிள் இல்லைங்களா? சர்க்கிள் கூட நாம் பார்க்கணும். அடுத்து வேற பென்டகன் இருக்குது இல்லைங்களா? பென்டகன் அப்படின்னா அதில் எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்கும்? எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்கு? ட்ரையாங்கிள் எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்கு? என்னங்க சிஸ்டர்? ட்ரையாங்கிள் 3 ஆங்கிள்ஸ் இல்லைங்களா? 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. இப்போ 3 கோணங்களுடைய தான் முக்கோணம். தமிழில் முக்கோணம். இதுக்கு எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்கு? ஸ்கொயருக்கு 4 ஆங்கிள்ஸ் பாருங்க. இங்கே ஒரு ஆங்கிள்ஸ், இந்த 3 மூளை இருக்கு இல்லைங்களா? மூளை தான் ஆங்கிள்ஸ்னுவாங்க, அந்த மூலையை இல்லைங்களா? ட்ரையாங்கிள்ஸு அதுக்கு எவ்வளோ இருக்கு? 3. வட்டத்துக்கு, சர்க்கிளுக்கு எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்கு? நத்திங். கரெக்டா? எஸ் இல்லைங்களா? தெர் இஸ் நோ ஆங்கிள் ஃபார் சர்க்கிள். அது மூலை இல்லையே. எங்கே இருக்குது மூளை? அதுக்கு மூளை நான் இந்த மூளை சொல்ல கார்னர் ஆர் ஆங்கிள் இல்லைங்களா? நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஓகே, வெரி குட். இதெல்லாம் நமக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த பாடங்களை நம்ம படிக்க போகிறோம். ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், சிஸ்டர் சொன்ன மாதிரி. ஓகே, இதெல்லாம் இந்த நிறைய ஜியோமெட்ரிக்கல் லெசன்ஸ் நமக்கு இதில் வரும். ஏற்கனவே சில இதெல்லாம் படிச்சிருந்தோம் இல்லைங்களா? சில கணக்கெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய பாடம் இதோடைய ஒரு ஜியோமெட்ரிக்கல் லெசன்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ
இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது வந்து என்னங்க 5 முழ நீளம், 5 முழ அகலம். மேலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பலிபீடம் எப்படி இருக்கும்? ஒரு சதுர வடிவத்துல இருக்கும். ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். சரி, பாருங்க பிரியமானவர்களே, இங்க கவனிங்க, இந்த படத்தை பாருங்க. இப்போ இங்க இருந்து நம்ம இந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு ஒரு கோடு இழுக்க போறோம். இந்த கோடுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, டயகனல் லைன் என்று சொல்லுவோம். நாங்கள் இது பேரு டயகனல் லைன்ஸ். இதுக்கு ஏன் இது பண்ண போறோம்னாக்கா, இந்த பலிபீடத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய, மறைஞ்சு இருக்கக்கூடிய இன்னும் தேவனுடைய நாங்க சத்தியங்களை நம்ம எடுக்க போறோம். அதை பிரிக்க போறோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த வடிவத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். இன்னும் தோண்ட தோண்ட நமக்கு முன்னாடி வரும் இன்னும் சத்தியங்கள் வெளிப்படும். இன்னும் ஆவிக்கிற கண்கள் பிரகாசமாக ஆக அதை நீங்க உற்று எவ்வளோ பார்க்குறீங்களோ, அதை தேவனுடைய ஆவியில நிறைஞ்சு அதை நம்ம எவ்வளோ அதை நம்ம உத்து பார்க்குறோமோ, இன்னும் அதுக்குள்ள என்னென்ன அவருடைய பிளான் மறைஞ்சு போக போக போயிட்டே இருக்க அன்புக்குரிய, இதுக்கு எல்லையே இருக்காது. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு என்ன பண்றல, அந்த அளவுக்கு உள்ள போக முடியறதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய டெடிகேஷன் குறைவா இருக்கு. நம்முடைய ஆவியில் என்னங்க, நம்முடைய தேவனுடைய அர்ப்பணிப்பு நம்மளுடைய குறைவா இருக்கிறதுனால நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகுது, ரொம்ப புவரா இருக்கு. நம்ம எவ்வளோ அளவுக்கு நமக்கு தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோமோ, தேவன் அவ்வளோ என்ன கொடுப்பார், நமக்கு அவருடைய ஆவி கொடுப்பாரு. பைபிளில் நம்ம பார்க்குறோம், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ ஆவி கொடுத்தாரு? கொஞ்சம் கொடுத்தாரா? அளந்து அளந்து ஊத்துனாரா? வசனம் என்ன சொல்லுது? தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாம கொடுத்தார். ஏன் அவருக்கு மட்டும் அளவில்லாம கொடுத்தார்? ஏன் அவருக்கு மட்டும் அளவுனாக்கா, அளவில்லாமனா அவர் அளவில்லாம தேவனுக்கு தன்னை அர்ப்பணிச்சார். நம்மள லிமிட் பண்ணுவோம். தேவனுக்குன்னா இவ்வளோதான் அப்படி என்ன பண்ணுவோம், ஒரு பங்கை தான் நம்மளுக்கு தேவனுக்கு கொடுப்போம். தேவனுக்கு அன்கண்டிஷனல் என்னங்க அந்த டிவோஷன், அவருக்கு அர்ப்பணிப்பு அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா, தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரு? அன்கண்டிஷனல் ஸ்பிரிட் கொடுப்போம். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டங்களை நல்ல பிரகாசத்தில் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம பார்க்கும்போது, இது பாருங்க, சகோதரருக்கு தேவன் வெளிப்படுத்திருக்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சிக்கணும், நம்ம படிக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அது கூட இதை புரியணும். நாங்கள் அவர் எழுதி வச்சுட்டார் சகோதரர் நமக்கு, ஆண்டோன் ஃபரே சகோதரர். தேவன் அவர் ஒத்து பார்க்கும்போது அவருக்கு இதுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய தேவனுடைய நாங்கள் அந்த சத்தியங்களை அவர் பார்க்கும்போது அதுக்கு அவர் வெளிப்படுது. இப்போ நமக்கு என்னன்னாக்கா, அவர் எழுதிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணது? புரிஞ்சிக்கணும் இல்லைங்களா? அவர் எழுதுனதை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்டிங், ஹோலி ஸ்பிரிட் இல்லைங்களா? அதை நம்ம அவர் எழுதி வச்சாலும் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி இருக்கணும். பரிசுத்த ஆவி தேவைப்படணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? அர்ப்பணிப்பு, தேவன் விஷயத்தில் வாஞ்சை. அதெல்லாம் அர்ப்பணிப்பில் ஒரு பாகம்தான் வாஞ்சை இல்லைங்களா? அன்பு, அது மேலே ஒரு விருப்பம் இருக்கணும், ஏக்கம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஏங்கணும். அதுக்காக நம்முடைய இதை என்ன பண்ணணும்? ஏங்கணும். எப்படா கிளாஸ் வரும், டேபர்நாக்கிள் கிளாஸு இல்லைங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? ஏங்கணும். அப்படி இயங்கக்கூடியவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியங்க அன்புக்குரியவர். ஏன் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, எங்கே மிஸ்டேக்குன்னா, இல்லை பதர் நான் படிக்கல பதர், அதனால தான் எனக்கு புரியலனாக்கா அது தப்பு. என்னங்க, நான் படிக்கலை, நான் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறேன், 5ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறேன், அது தப்பு. பேதுரெல்லாம் படித்தவங்களா? பேதுரு படித்தவரா? இல்லை. இயேசு கிறிஸ்துவே பைபிள் காலேஜுக்கு எல்லாம் போனதில்லை. அவரை கல்லாதவர் தான் பைபிள் சொல்லுது. நாங்கள் இயேசு கிறிஸ்தை பற்றி படிக்கும் பைபிள் வசனம் சொல்லுது, கல்லாதவராக இருந்தும் வேத வாக்கியங்களை இப்படி பேசுகிறாருன்ட்டு பேதுரு. ஆனால் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய படிப்பு, எஜுகேஷன், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லவே அதெல்லாம் புரோஜனம் கிடையாது. இதெல்லாம் மாம்சிகமான அறிவு. தேவனுக்கு நம்ம அர்ப்பணிச்சா, தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை நாங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லைங்க, ஞானம், அறிவு, புத்தி தெரியும். அதான் ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார் இல்லைங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மை நோக்கி வேண்டிக்கிறவங்கள்கிட்ட என்ன கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமா. அவரை நோக்கி வேண்டிக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமா அவரு கொடுப்பாரு. அவரை வச்சுக்குவாரா? இல்லை இல்லை, எனக்கு வேணும், உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வச்சுக்குவாரா? அவர்கிட்ட என்ன இருக்குது? ஞானம், புத்தி, அறிவெல்லாம் எவ்வளோ இருக்கு அவர்கிட்ட?
அளவே இல்லாம இருக்கு. பவுல் ஒரு இடத்துல தேவனுடைய ஞானத்தை பத்தி அவர் சொல்லும்போது அப்படியே வாயை பிளக்குறாரு. வாயை பிளந்து இந்த ஒரு வசனம் பாரு, நீங்க படிச்சுங்க வாங்க, அந்த ஒரு வசனத்தை வாசி போலாம், நமக்கு உதவியா இருக்கும் இந்த பாடம் படிக்கிறதுக்கு. ரோமர்ல பவுல் வந்து எழுதுறாரு. என்ன விஷயத்தை எழுதுறாருனாக்கா, தேவனுடைய ஞானம், அறிவு, புத்தியை பத்தி எழுதுறார். அது எழுதும்போது அவர் அங்கே ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, வாயை பழுக்குவாங்க இல்லைங்க நிறைய பேர். எப்பயாவது வாயை பழந்து இருக்கிறோமா? ஏதாவது ஆச்சரியமானதை கேட்டா நமக்கு என்ன ஆகும்? ஆன் வாய் என்ன ஆகும்? திறக்க இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் வாயை பிளப்பது இல்லைங்களா? அந்த வசனம் கூட அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. வாங்க அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் அங்கே எழுதுறோம், வாசிக்கிறோம். வாசிங்க சிஸ்டர். 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ம் தேவனுடைய ஐஸ்வர்யம், ம் ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. ம் அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், ம் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். பாருங்க பிரியமானவர்களே, இங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரா? இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிக்கிறாங்களா? என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கிலீஷ்ல? தமிழ்ல பாருங்க, என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க? அப்படின்னா அது அவருக்கு என்ன இருக்குது? அப்படின்றது அதிசயம், இல்லைன்னா ஆச்சரியம். அதுக்கு ஆச்சரியக்குறி அங்க யூஸ் பண்ணிக்கிறது. அங்கதான் சொல்றாரு, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவர்கிட்ட அதிக ஞானம் இருக்கு பிரியமான. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அதனால அவருக்கு அவ்வளோ ஞானத்தை அவர் ஒண்டியா வச்சுக்கிறதுக்காக இல்லை, நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் அவர் விருப்பப்படுறாரு. ஆனால் அதை வாங்குறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? விருப்பம் நமக்கு இருக்கணும். சரிங்களா பிரியமான சகோதர? அதனால சகோதரருக்கு தேவன் அதை வெளிப்படுத்தியிருக்கிறான் இல்லைங்க. அதுதான் சகோதரர் ஆண்டன் ஃப்ரை இதை ரொம்ப டெடிக்கேட்டடாக அதுக்காக பிரயாசப்பட்டு எழுதியிருக்கிறோம். நிறைய பேர் நினைக்கலாம் இதெல்லாம் பைபிளில் இருக்கான்ட்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வசனங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. எல்லா டீட்டெயிலாக நமக்கு கொடுக்க மாட்டார். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாருன்னா, ஒரு சாவி மாத்திரம் தான் நமக்கு கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? ஒரு சாவி. இந்த பாரு, இவ்வளோ பெரிய ரூமை நீங்கள் உள்ளே வரணும்னாக்கா என்ன யூஸ் பண்ண? நீங்கள் கீழே யாராவது உள்ளே வர முடியும்? நம்ம எல்லாருமே உடச்சி வந்துடுறேன்றீங்களா? அந்த அளவு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு என்னங்க நமக்கு கீ இல்லை அப்படின்னாக்கா, கீ வரலன்னா வேற உள்ள நுழைய முடியாது. அந்த கீன்றது தான் ஆண்டவருடைய ஒரு வசனம். அந்த ஒரு வசனம்ன்ற இந்த கீ வேர்ஸ் மட்டும் கிடைச்சிச்சுனாக்கா, அதை போட்டு நீங்கள் திறந்துட்டீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? தேவனுடைய ஐஸ்வர்யம். என்னங்க அது? ஞானம், அறிவு, ஆழம் என்பவைகளின் அறிவு என்பவைகளின் ஆழத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பார்க்கணும். அதனால சில பேர் இதை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இதுதான் தேவனுடைய திட்டம். ஏன் தேவன் திட்டம்? இந்த பலிப்பிடத்துக்கு ஏன் இந்த அளவெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னா, அதுக்குள்ள என்ன இருக்குது? மேலோட்டமாக படிக்கிறது என்னங்க, அது ஜென்ரல். அது மெஷர்மெண்ட்டு 5 கியூபிட்ஸ் என்னங்க லென்த்து, 5 கியூபிட்ஸ் விடுத்து. இது உலகத்தார்கள் என்ன பண்ணலாம்? படித்து இதை புரிஞ்சிக்கலாம். ஆனால் அதற்குள்ள தேவன் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? மறைச்சி வச்சுக்கிறாரு இல்லைங்களா? அதுக்குள்ள சத்தியத்தை, அவருடைய திட்டங்களை மறைச்சி வச்சுக்கிறாரு. அதை ஆராய்றது தான், அதை நோண்டி எடுப்பது தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை. அதுக்கு தேவனுடைய ஆவி மிக அவசியமா இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சதா அவருடைய சகோதரர், அவருடைய ஆவி தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின விஷயங்களை இதுங்க பார்க்கணும். சரிங்களா? அதனால நிறைய பேர் இதை சந்தேகிக்கலாம், இல்லை சில பேர் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அதுதான் நம்ம நிறைய கணக்கு பாடம் படிக்க போகிறோம். அதனால முன்கூட்டி உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். சரி, இப்போ நம்ம குறுக்க இதுடைய ஒரு குறுக்க ஒரு லைன் போடும்போது, இந்த லைனுக்கு என்ன பேர் சொன்னேன்? டயகனல் லைன்ஸ்.
சரி, அப்படியே இந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு ஒரு குறுக்க ஒரு லைன் போடலாம். உங்களுக்கு என்ன தெரியுது? இது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் புரியுதுன்னு அர்த்தம். வெரி குட் இல்லைங்களா? ஏற்கனவே கேட்டவங்களுக்கு கொஞ்சம் புரியும். அ? சரி சிஸ்டர், பரவாயில்ல. என்னங்க என்ன தெரியுது உள்ளோ? கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள என்ன தெரியுது? 4 முக்கோணங்கள் இருக்கு. 4 ட்ரையாங்கிள்ஸ். இந்த பலிபீடத்துக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு? 4 முக்கோணங்கள் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. 4 ட்ரையாங்கிள்ஸ். எல்லாம் அன்ஈக்குவல் சைஸா இல்லை ஈக்குவல் சைஸுங்களா? ஆல் ஈக்குவல். ஆல் 4 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சைஸ். எல்லாமே ஒரே அளவான எத்தனை? 4 முக்கோணங்கள். அப்படின்னா இந்த பலிபீடம் முன்னாடி நம்ம பார்த்த முன்னாடி பாடத்தில் இந்த பலிபீடம் எதை குறிக்குது? நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு பலி. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு பலிக்குள்ள அடங்கி இருக்கிற 4 விஷயங்கள் என்னங்க? அதுக்குள்ள அந்த ஈடு பலிக்குள்ளவே மறைந்திருந்து வெளியே வந்த 4 விஷயங்கள் தான் இந்த 4 என்னங்க? ட்ரையாங்கிள்ஸ். 4 ட்ரையாங்கிள்ஸ். பாருங்க பிரியமான சகோதரர்களே, இப்போ தெரியுதுங்களா? 4 முக்கோணங்கள் நாம் சரி பாருங்க, இந்த 4 முக்கோணங்கள் இதுக்குள்ள என்ன இருக்குதுங்க? இதுக்குள்ள மறைஞ்சு இருக்குது. என்ன இந்த முக்கோணம்? 4 ஈக்குவல் சைஸ்ல இருக்குது. சரிங்களா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துடைய மீட்கும் பொருள்ல மறைஞ்சு இருக்கக்கூடிய 4 விஷயங்கள். உங்களுக்கு 4ன்னும் போது பைபிள் ஏதாவது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்களா? 4 அப்படின்னு நம்ம ரீட்டர் சிஸ்டர் விட்டுட்டு மற்றவங்க சொல்லுங்க. எதுவும் சரி குட் இல்லைங்களா? படித்ததுனால சொல்கிறீங்களா? முன்னாடி எப்படி படித்ததுனால சொல்கிறீங்களா? இல்லை புதுசாக சொல்கிறீங்களா? 4 கேரக்டர்ஸ் ஆஃப் காட். சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்லணும், ஆர்டராக சொல்லணும். எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? எப்பவுமே பைபிளில் கொஸ்டின் பண்ணால் ஏதாவது சர்ச் பண்ணாக்கா எப்படி வரணும்? நம்ம ஆர்டர், பைபிள் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? அதே மாதிரி ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது எப்பவுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஒரு நல்லா இருக்கும், ஒரு டிசிப்ளினாக இருக்கும், ஒரு நல்லா இருக்கும். ஒரு சர்ச் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இப்போ தாவீதை பற்றி எங்கே எழுதப்பட்டுக்குதுன்னு சொன்ன உடனே புதிய ஏற்பாட்டு ஓடிடக்கூடாது. எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? பழைய ஏற்பாட்டில் தான் ஆரம்பிக்கும். நிறைய கேள்விங்க இருக்கும். சரிங்களா? அதை நம்ம கேட்டால் அதுக்குள்ளே இன்னும் பெரிய பெரிய போயிட்டே இருக்கலாம். நெட்டு மாதிரி வலை மாதிரி இன்டர்நெட்டுக்குள்ளே போய் நேர்கிறீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். பைபிளில் கூட ஒன்றுக்கு ஒன்று அப்படியே லிங்க் ஆகிட்டே போகும். சரிங்களா? நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. கவனிங்க. சரியா? சரி, இப்போ 4 ஒன்று என்ன சொல்றீங்க நீங்கள்? தேவனுடைய 4 குணங்கள். வெரி குட். என்னென்ன குணங்கள்? ஆர்டராக சொல்லணும், பைபிள் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். வாட் ஆர் தி 4 கேரக்டர்ஸ் ஆஃப் காட் ஆர் ஜெகோவா? யெகோவா தேவனுடைய 4 குணாதிசயங்கள் என்ன? வல்லமை, நீதி, அன்பு. சிஸ்டர் பாக்யம் சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எது வருதுங்க? ஃபர்ஸ்ட் அன்பு. பாக்யம் சிஸ்டர் வெரி குட். ஃபர்ஸ்ட் வல்லமை. எப்படி சொல்றீங்க சிஸ்டர்? வல்லமை தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி எதை வச்சு சொல்ற? எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க? சிங்கம் போன்ற. வெரி குட். எங்க படிக்கிறோம் நம்ம? எந்த புக்ல படிக்கிறோம்? எந்த வெளிப்படுத்த விசேஷத்துல படிக்கிறோம்? வெரி குட். வெளிப்படுத்த விசேஷத்துல எந்த அதிகாரம்? அதிகாரம்லாம் கேட்காதீங்கன்றீங்களா? ஏதோ புக்கை சொன்னோமா அப்படியே போங்க பிரதர் அப்படிங்களா? ஏன்னா சொல்லிட்டு அப்படி கேள்வி கேட்டும் போது உங்க மனசுக்குள்ள பதின்றதுக்காகத்தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா இது யாருடைய குணம்? வெரி குட். காயத்ரி சொன்னாங்க. சாப்டர் 4 4ஆம் குணத்துல தேவனுடைய 4ஆம் அதிகாரத்துல தேவனுடைய 4 குணங்கள்னா இருக்குது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அது வரைக்கும் தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன இருக்குது? தேவனுடைய 4 குணங்களை பற்றி வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அது ஆர்டர். நாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் வல்லமை சொன்னீங்க, வல்லமை, சிங்கம். அந்த ஆர்டர் அங்க லிட்டரலா சொல்லும் போது அங்க என்னென்ன இருந்துச்சுங்க? 4 ஜீவன்கள் இருந்துச்சு. முதலாவது சிங்கம், ரெண்டாவது மாடு, காளை, ரெண்டாவது காளை. சுகுணஸ்டர் மூணாவது நாங்க சுகுணஸ்டர் கேட்கலாம்.
மனிதன். சுகுணா சிஸ்டர் மூணாவதுன்னா சொல்லுங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ 2 சொல்லியாச்சு. 2 ஆப்ஷன்ல ஏதாவது 3ல வரணும் பார்க்கலாம். எந்த கரெக்ட் ஆர்டர்ல யார சொல்றீங்களான்னு பார்க்கலாம். சுகுணா சிஸ்டர் கேட்டுக்கிறேன். நீங்க யாரும் சொல்லாதீங்க. அப்புறமா நீங்க சொல்லுங்க. சுகுணா சிஸ்டர் மனுஷர். மூணாவது யாருங்க? வெரி குட். மூணாவது மனுஷ முகம், ஹியூமன் ஃபேஸ். நாலாவது நாங்க பறக்கிற கழுகு. 4 வேற எதுவும் எங்க கேள்வியை கேட்க முடியாது. ஏன்னா 4வது என்னத்த வரணும்? கழுகு. இது 4th சாப்டர்ல, ரெவலேஷன் 4th சாப்டர்ல என்ன இருக்கு? இந்த 4 குணங்கள் அங்கே சொல்லப்படி. இந்த ஆர்டர் தான் நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ண. நெக்ஸ்ட் யாராவது பிரதருங்க உள்ள கேள்வி கேட்டா உடனே என்னங்க மனுஷ முகம், காலை இப்படி என்னங்க டிஸார்டரா போகக்கூடாது. எப்படி போகணும்? ஆர்டரா இருக்கணும். ஆர்டரா இருக்கணும் இல்லைங்களா? சிங்கம், காலை, மனுஷ முகம், அப்புறம் பறக்கிற கழுகு. சரி, இது என்னங்க? இது மீனிங் என்ன சொல்லுங்க? இது 4மே என்ன அடையாளப்படுத்துது? தேவனுடைய 4 குணம் சொல்லிட்டீங்க. வெரி குட். இப்போ கழுகு ரிவர்ஸ்ல போறேன். நீங்க உஷாராயிடுவீங்க. ஞானத்தை குறிக்குது இல்லைங்களா? ஈகிள் ரெப்ரசன்ட் த விஸ்டம் ஆஃப் ஜெகோவா. யெகோவா தேவனின் என்னங்க விஸ்டம். ரெவலேஷன் 4:7 இருக்கு. படிக்க வேணாம். நீங்க நமக்கு தெரிஞ்சதுனால நான் ஸ்கிப் பண்ற டைம் நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னீங்க? சிங்கம் சிங்கம்னாங்க வல்லமை. வெரி குட் இல்லைங்களா? 4வது நான் என்ன சொல்லிட்டேன்? 4வது கழுகு. இப்போ காலை எந்த குணத்தை குறிக்கிறது? யெகோவா தேவனுடைய எந்த குணம்? வெரி குட். அவருடைய ஜஸ்டிஸ், நீதியை குறிக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புக்குரியவரே. இதை நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. ஏன் மறக்கக்கூடாது தெரியுங்களா? ஏன்னா நம்ம யாரை போல மாற வந்திருக்கிறோம்? பிதாவை போல மாற வந்திருக்கிறோம். அதை சொல்றாருல இயேசு பாருங்க. இயேசுக்கும் பிதாவும் பாருங்க, 2 பேர் அப்படி சொல்றாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்வாரு? நீங்கள் பிதாவை போல, உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்கணும்ட்டு அவர் அப்பா மாதிரி நீங்க மாறணும்னு சொல்வாரு. அப்பா என்ன சொல்வாரு? எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இப்ப 2 பேருடைய அந்த ஒன்னஸ் பாருங்க. என்ன மாதிரி ஒரு ஒற்றுமை 2 பேருக்குள்ளும் இல்லைங்களா? அவர் இவரை உயர்த்துறாரு. அவரு அப்பா மகனை உயர்த்துறார், மகன் அப்பாவும் உயர்த்துறார். மகன் சொல்லும் போது என்ன சொல்றாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48 சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பிதாவை போல இருங்கன்றாரு. பிதா என்னுடைய மகனை போல இருங்கன்றார். நம்ம எப்பவுமே நம்மள மாதிரி தான் மாறவே மாட்டோம் இல்லைங்களா? தலைகீழ நிக்க வச்சாலும் மாற மாட்டேன். பைபிள் வசனம் இருக்கு, நான் சொல்ல. இது பைபிள் தெளிவா சொல்லியாச்சு. ஒரு வசனம் இருக்கு பிரியமானவர்களே. என்ன சொல்றதுன்னா, ஆண்டவரே சொல்றாரு உங்களை மாத்த முடியாது. இறைமையில பாருங்க ஒரு வசனம், நான் படிச்சுட்டு போகலாம் வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னங்க? நம்மளை பத்தி நம்ம யார் என்பது தேவன் நம்மளை குறித்து டெஸ்டிஃபை பண்றாரு. என்ன சொல்றாரு? எரேமியா 13ஆம் அதிகாரம். யாராவது சொல்றீங்களா என்ன வசனத்தை நான் சொல்ல வரேன்ட்டு? 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெரேமியா 13 சாப்டர் verse 23 படி. எத்தோப்பியன் தன் தோளையும் திவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். என்ன சொல்லிட்டாரு? எத்தியோப்பியன்னா ஆப்பிரிக்கன்ஸ். ஆப்பிரிக்கா எப்படி இருக்கிற? என்ன கலர்ல இருக்கிறாங்க? பிளாக் இல்லைங்களா? அதான் சொல்ற. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகள். சிவிங்கினா ஆக்சுவலி அங்க சிறுத்தை டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா? சிறுத்தைல புள்ளிங்க இருக்கு இல்லைங்களா? சிறுத்தை தன்னுடைய புள்ளிகளை மாற்றக்கூடுமோ? முடியுமா? ஒரு ஆப்பிரிக்கன் அவருடைய தோலை ஃபுல்லா மாற்ற முடியுமா? அவர் கருப்பா இருக்கிறவர் வெள்ளையா மாற்ற முடியுமா? முடியாது. சிவிங்கி அந்த சிறுத்தை புள்ளிகளை மாற்ற முடியுமா?
என்னங்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்படி முடிஞ்சா உங்களையும் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். யாரை மாற்ற முடியும்? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய, அதை மாற்ற முடியுமா? உங்களை மாற்ற முடியுன்றான். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? நம்மளை மாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவருடைய கிருபை அவ்வளோ பெருசா இருக்கு. இட் இஸ் எ கிரேஸ், அவ்வளோதான். இது என்ன சொல்லணும்னாக்கா, நம்மளை மாற்ற முடியாது. உண்மை அதுதான் பிரியமானவர்களே. நம்மளே பாரு, நம்மளை மனசாட்சி நம்ம கேட்கலாம், நம்ம எவ்வளோ மாறி இருக்கிறோம் அப்படி நம்ம மனசாட்சி நம்ம கேட்டாக்கா அது என்ன பண்ணும்? உண்மையை சொல்லும். என்ன சொல்லும்? நம்ம இன்னும் இருக்க இன்னும் மோசமாக தான் போயின்னுக்கிற, இன்னும் மேலே வரலன்னு தான் சொல்லும், இல்லைங்களா? நம்முடைய இது பாருங்க, நம்முடைய கிராஃப் எடுத்து பாருங்களேன். நம்முடைய கிராஃப் ஆஃப்டர் கான்சிக்ரேஷன், அது முன்னாடி வந்து கொஞ்சம் பயபக்தியாக இருந்தோம். ஆஃப்டர் கான்சிக்ரேஷன் நம்முடைய கிராஃப் இப்படி மேலே போய்க்குதா இல்லை இல்லைங்களா? ஃபுல்லாக அந்த பேஸ் இருக்குன்னா பேஸை தாண்டி என்ன ஆகிட்டுக்குது, இன்னும் கீழே போயிட்டுக்குது, இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, அதான் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய குணங்களை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அவருடைய குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கினா தான் நம்மளை என்ன பண்ண முடியும்? அவரை போல மாறுறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? முயற்சி எடுப்போம். கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி நம்ம எடுப்போம். அதுக்காக தான் இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படும். அது 4 குணங்களை நம்ம முதலாவது தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இவ பாருங்க, அது எங்க வெளிப்படுத்துகிறாரு? அங்க வந்து நாங்க அந்த 4 ஜீவன்களை வெளிப்படுத்திருக்கிறோம். சரி பிரியமானவர்களே, கிளியரா எல்லாருக்குமே பிராக்டிக்கலா எப்போ வெளிப்பட்டுச்சு? பிராக்டிக்கலா தேவன் இங்க என்னென்ன குணம் பார்த்தோம்? வல்லமை, நீதி, அன்பு, ஞானம். இது இல்லைங்களா? இங்க அவருடைய குணம் பார்த்தோம். இந்த குணங்கள் எல்லாம் பிராக்டிக்கலா நடைமுறையில் எப்போ வெளிப்பட்டுச்சுனாக்கா, அன்புக்குரிய சகோதரர்களே, அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியில, அவருடைய ஈடு பலி மூலமா தான் தேவனுடைய குணங்கள் எல்லாம் என்னாச்சுங்க, அப்படியே வெளிப்பட்டுச்சுங்க. அது வரைக்கும் தேவனை பற்றி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதாவது ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. தூதருக்கும் சரி மனுஷர்களுக்கும் சரி, மனுஷர்கள் ஒரு சிலர் தான். ஆனால் தேவனுடைய பூர்ண அவருடைய ஃபுல்னஸ் ஆஃப் அந்த டிவைன் நேச்சர் அவரால் புரிஞ்சிக்க முடியல. தூதர்கள் கூட எப்படி தான் தேவனை புரிஞ்சிட்டு இருந்தாங்கனாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து மறிக்குது முன்னாடி வரைக்கும் தேவனை ரொம்ப நீதி உள்ளவர் இவரு. யாரு இவரு? இஸ் ஒன்லி வெரி ஜஸ்டிஸ் காட். அதான் தப்பு பண்ணா என்ன பண்றாரு? தண்டிக்கிறார். இவரு கடினமான தண்டனை, ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்ற. ஏன்னா பழைய ஏற்பாட்டால் என்னங்க ஜஸ்டிஸ் தானே, இல்லைங்களா? தப்பு பண்ணா தண்டனை, கல்லடிக்க சொல்றாரு பாருங்க. வெறுகு பருக்க சொன்னவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? ஒருத்தர் போய் ஓய்வு நாளில் போய் வெறுகு பருக்கிறார். அவரை பிடிச்சின்னு நிற்க வைக்கிறாங்க. ஆண்டுகிட்ட கேட்குறாங்க, ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்கலாம்? இந்த இவர் வந்து ஓய்வு நாளை மீறி இருக்கிறாரு, இல்லைங்களா? வெறுகு பறக்கக்கூடாது, மீறி இருக்கிறார், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னார் ஆண்டவர்? படிச்சது இல்லையா? அவனுக்கு இரக்கமே காட்டாதீங்க, நடுவில் நிற்க வச்சுட்டு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க? எதுக்கு? பெரிய பாவம் செஞ்சதுக்காக இல்லை, ஒரு விபச்சாரம் செஞ்சதுக்கோ கொலை செஞ்சதுக்கோ இப்படிப்பட்ட நம்ம பார்வையில் இந்த மாதிரி பாவத்துக்காக இல்லை. ஓய்வு நாளில் என்ன செஞ்சிட்டாரு? வீட்டுக்கு அடுப்புக்கு விறகு பெருக்க போயிட்டுக்கிறார். கொஞ்சம் ஓய்வு நாளில் யாரும் ஜனங்க இல்லை, நல்லா விறகு கிடைக்கும்னு பண்ணிட்டுக்கிறாரு. போயிட்டு இந்த வேலையை செஞ்சிட்டாரு. தேவன் என்ன பண்ணல? நோ எக்ஸ்கியூஸ். என்ன இல்லை? இரக்கம் காட்டாதீங்க, எல்லாரும் கல்லடிச்சு அவனை சாகடிங்கன்ட்டான். அப்படி பார்க்கும்போது தேவன் நம்மளாம் அப்படி பார்த்துருப்போம். எல்லாரும் அப்படி பார்த்துருப்போம். ஏஞ்சல்ஸுங்க எல்லாரும் அவர் எப்படி பார்த்துருப்பாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட கடுமையாக தண்டிக்கிறார். இது ஜஸ்டிஸ், தப்பு கிடையாது. ஆக்சுவலி தப்பு பண்ணவங்களுக்கு அது சொல்லியாச்சு, இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தை மீறினா சாவு தான். நியாயப்பிரமாணத்தை மீறினாங்க, அது ஒன்றா இருக்கட்டும், சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், தப்பு தான். இப்போ நீங்கள் 10 ரூபாய் திருடுனீங்கன்னு வைங்களேன், நான் 1000 ரூபாய் திருடினேன். இது என்னங்க? 2க்கு பேர் என்னங்க? திருடு.
ரூபா ஆகட்டும், அதான் பைபிள் சரியாக சொல்லுது இல்லைங்களா. 10 கட்டளை நீங்கள் ஒரு கட்டளை மீறினாலும் நீங்கள் குற்றவாளிகள் தான். 10 கட்டளை 9 கட்டளை ஃபாலோ பண்ணிட்டேன், 1 மீறிட்டேன்னாக்கா நீங்கள் யாருங்க? குற்றவாளி தாங்க. அதுதாங்க லா. லா ஜஸ்டிஸ் என்னங்க? கம்ப்ளீட். அது பூரணம். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாதது. ஜஸ்டிஸ்னா அதுதான் பெரியமான சகோதரசு. ஜஸ்டிஸ் எப்பவுமே என்ன பண்ணாது? எக்ஸ்கியூஸு கொடுக்கவே கொடுக்காது. நோ எக்ஸ்கியூஸ் இன் ஜஸ்டிஸ். ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட தண்டனை கொடுக்க சொல்லப்பட்ட தண்டனை தான். மாற்றினாக்கா மாற்றுறதுக்கு பேர் தான் எக்ஸ்கியூஸ். சரி விட்டுருங்க, இந்த முறை அவனை விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் வெறுக்குனே உனக்கு கல்லடி பண்ணிட்டெல்லாம் இல்லை. அந்த மாதிரி லாவில் என்ன கொடுக்காது? லா வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்காது. அதுதான் லா. அப்படி இல்லைனாக்கா அதுக்கு பவர் இருக்காது. அதுக்கு என்ன இருக்காது? இப்போ நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு அவனை விட்டுட்டீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்ன இருக்காது அதுக்கு? அடுத்த முறை சரி இன்னொரு தடவை பண்ணா கூட நம்மளை என்ன பண்ணுவார்? கொஞ்சம் கையை காலை பிடிச்சி என்ன பண்ணலாம்? எக்ஸ்கியூஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அதனால் அதுக்கு பவர் இருக்காது. அந்த விஷயத்தில் தேவனு பாருங்க. இப்போ பாருங்க பிரியமானவர்களே, அதான் பாருங்க இங்கே போட்டிருக்கிறோம் என்னங்க? தேவனுடைய 4 குணங்கள். என்னங்க? அது 4 ட்ரையாங்கிள்ஸும் அவருடைய 4 குணங்களை குறிக்கிறது. என்னென்ன? வல்லமை, பவர், நீதி, நீதி, அன்பு, ஞானம். பாருங்க இந்த பலிபீடத்துக்கு என்ன இருக்குனாக்கா ஒன்னொன்னுக்கும் ஒரு டைரக்ஷன் போட்டுருக்குறீங்க. சரிங்களா? சரிங்க, நீங்க சொல்லுங்க. ஆசரிப்பு கூடாரம் எப்பவுமே அதோடைய இந்த டைரக்ஷன் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்குவோம்? எந்தெந்த டைரக்ஷன் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம்? சூரியன் உதிக்கிற திசை தான் என்ன திசை? ஈஸ்ட். ஆசரிப்பு கூடாரத்தில் இதுதான் ஈஸ்ட். நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இதுதான் ஆசரிப்பு கூடம் போட்டீங்கல்ல. இப்போ இந்த ரூம் வச்சுக்கோங்க, இந்த ரூம் தான் வச்சுக்கோங்க. இதுதான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஹாலை நம்ம வச்சுக்கலாம், மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இந்த இதுதான் ஆசரிப்பு கூடாரம். ஓகே, ஆசரிப்பு கூடாரம் செட் பண்ணியாச்சு. சரி, இதில் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, சூரியன் உதிக்கிற திசை சொன்னீங்களா? சூரியன் உதிக்கிற திசை இந்த சைடா, இந்த சைடா, இந்த சைடா, இல்லை அந்த சைடா? நீதி நீதி பக்கம். இல்லைங்க, இதை பார்க்காதீங்க, இதை விட்டுருங்க. நீ நான் கேட்டுக்கிறது இது அப்புறம் வரலாம். ஈஸ்ட் கரெக்ட், நீங்கள் சொன்னீங்க. இப்போ இதில் ஈஸ்ட் எதுங்க? இதில் 4 இப்போ இருக்கிறீங்களா? இப்போ லெஃப்ட், ரைட்டு, பேக்கு, ஃப்ரண்ட் இருக்குது. இதில் ஈஸ்ட் எதுங்க? ஆசரிப்பு கூடத்தில் ஈஸ்ட் எதுங்க? ஏதோ சொன்னீங்க, கொஞ்சம் கொஞ்சம் வருது, அது முழுமையாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுதான் அது முழுசாக வெளியே கொண்டு வரலாம். பாதி முழுங்குறீங்க, பாதி சொல்லுங்க. வாசல் ஆனால் சொல்கிறேங்களா, வாசல் எப்பவுமே ஆசரிப்பு கூட எப்படி செட் பண்ணுவாங்க? ஆசரிப்பு கூட எடுத்துன்னு போய் வேறு வேறு இடங்களில் போடும்போது எப்படி செட்டப் பண்ணுவாங்க? அதை சூரியன் எந்த திசையில் உதிக்குதோ அந்த திசையில் போகும். சூரியன் இந்த பக்கம் உதிச்சா வாசல் இப்படி திருப்பிடுவாங்க, வாசல் இந்த பக்கம் திருப்பிடுவாங்க. ஒரு ஊருங்களில் போகும்போதுனா டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகலை, ஈஸ்ட் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா இவங்க என்ன இருக்காது அங்கே? இப்போ சூரியனே இருக்கா? சரி, இப்போ சூரியன் இருக்கும். என்ன இப்போ தான் அவங்களுக்கு ஆகிடுது. அந்த மாதிரி டைரெக்ஷன் ஒவ்வொரு இடத்துல என்ன மாறும். ஆகல இவங்க என்ன பண்ணும்? ஆல் த டைம் ஆல்வேஸ் அவங்க வாசல் சூரியன் எந்த திசையில் உதிக்குதோ அதுதான் போடும். அதனால் இங்கே நான் மார்க் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த இதில் நம்ம போட்டு வச்சுக்கிறோம், டைரெக்ஷன்ஸ் போட்டு வச்சுக்கிறோம் இல்லைங்களா? பாருங்க, இது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்து. இப்போ வாசல் இதில் இருக்குங்களா 3-4 குணங்கள் இங்கே போட்டுருக்கிறேன். என்னென்ன போட்டுக்கிறேன்? வல்லமை, நீதி, அன்பு, ஞானம் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் எந்த பக்கத்தில் வாசல் இருக்கு? ஏன் இதை நான் சொல்கிறதுக்கு பின்னாடி இப்போ கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்குவீங்க நீங்கள். நீதி சைடா, இல்லை அன்பு சைடா, ஞானம் சைடா, வல்லமை சைடா? நீதி சைடு. ஏன்னா இங்கே போட்டாச்சு கிழக்கு ஈஸ்ட். ஈஸ்ட் வந்து எந்த சைடில், எந்த இதில் இருக்கு? ஜஸ்டிஸ். அப்போ இதுதான் ஆசரிப்பு கூடத்துடைய வாசல் இருக்கக்கூடிய ஒரு டைரக்ஷன். சரிங்களா? இருக்கிறீங்களா தானே? இருக்கிறீங்களா? தலை சுத்துதா? சுத்தவே கூடாது. சரிங்களா? கேளுங்க பிரியமானல்ல. இப்போ இந்த பலிபீடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் தேவனுடைய 4 குணங்கள் இயேசு கொடுத்த மீட்கும் பொருள் என்ன இருக்குது?
மறைஞ்சிருந்தது. சரிங்களா பிரியமானவர்களே? சரி, இப்போ நார்த் சைடில் நான் என்ன போட்டு வச்சுக்கிறேனாக்கா, நம்ம என்ன போட்டுக்கிறோம் இங்கே, நார்த் சைடில் வந்து அன்பு போட்டிருக்கிறேன். இல்லைங்களா பிரியமானவர்களே? சரி, இந்த பலிபீடத்தில் நார்த் டைரெக்ஷனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியை தேவன் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறார். நார்த் டைரெக்ஷனில் ஒரு ஸ்பெஷலாக அவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, வாங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. லெவிட்டிக்கல் 1st chapter verse 11 படிங்க சிஸ்டர். லெவிட்டிகஸ் 1st chapter verse 11. கர்த்தருடைய சந்நிதியில் ம் பலிபீடத்தின் வடபுறத்தில் ம் அதை கொல்ல கடவன். ம் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் ம் அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பாருங்க பிரியமானவர்களே, கோனிங்க பிரதர், டைம் ஆகும்போது கொஞ்சம் சிக்னல் பண்ணுங்க. ஏன்னா அப்படியே லென்த் அப்படியே போயினே இருக்கு பாடம். அதனால் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல இது பண்ணிக்கலாம். ஓகே பிரியமானவர்களே, லெவிட்டிகஸ் 1st chapter 11th verse என்ன சொல்லுது? கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் என்ன பண்ணுமா, அதை கொல்ல கடவுள். எதனாக்கா, பலிகள் எல்லா பலிகளை கொண்டு வருவாங்களா, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வருவாங்க இல்லைங்களா பலி கொடுக்கறதுக்கு. அந்த பலியை வந்து எந்த டைரெக்ஷனில் கொடுக்கணும்? வடபுறத்தில், நார்த் டைரெக்ஷன். அதெல்லாம் வாசல் சைடில் கிடையாது. எங்கங்க? நார்த்து பாருங்க, இந்த டைரெக்ஷன். இங்கே தான், இந்த இடத்துல தான் பலிபீடி தான் பலிபீடம். இந்த இடத்துல தான் மாடு என்ன செய்வாங்க, மாட்டை வந்து இந்த கழுத்தை வந்து கத்தியில் அறுத்துடுவாங்க. மாடு ஆடெல்லாம் இங்கே அறுத்துட்டு அது ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு பவுலில் பிடிச்சிக்குவாங்க. பிளட் அப்படியே நிறைய வரும், அது அப்படியே ஒரு பிளட்டில் பிடிச்சிக்குவாங்க. கொஞ்சம் தான் எடுத்துன்னு போயிட்டு இந்த பலிபீடத்துக்கு கொம்பில் பூசுவாங்க. அப்புறமா பாவ நிவாரண பலியாக இருந்தால் அதை அங்கே தூபப்பீடத்து மேலே இருக்க கொம்பு மேலே பூசுவாங்க, தூபப்பீட கொம்பு மேலே பூசுவாங்க. நெக்ஸ்ட்டு மகா பரிசுத்தத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுவார், அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே இருக்கிற கிருபாசனத்து மேலே இப்படி விரலில் வந்து தெளிப்பார். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இப்போ கொல்ற இடம் டைரெக்ஷன் எந்த திசையில் அந்த மாட்டை வச்சு கொள்ளுவாங்க பாரு, இந்த பக்கம் தான். இந்த பக்கம் மாடை நிற்க வச்சுட்டு அதை கழுத்தை என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க பிரியமானவர்களே. அப்படின்னா ஏன் குறிப்பாக ஆண்டவர் இங்கே குறிப்பாக சொல்லியிருக்கிறார்? என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வட திசையில் தான் நீங்கள் என்ன செய்யணும், வலியை நீங்கள் கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நார்த் டைரெக்ஷன். சரி பிரியமானல்ல, பைபிளில் டைரெக்ஷன்ஸுங்க பற்றியெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்கா? அதை நான் சொன்னேன், ஆண்டவர் எதையும் விட்டு வைக்கல. இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, தன்னுடைய திட்டத்தின்படி தான் எல்லாத்தையும் செய்கிறார். டைரெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம், நியூமரிக்கல் கணக்கு 1 2 3 இந்த மாதிரி எல்லா பாடங்களும் என்ன பண்ணிக்கிறார், ஜியாகிரஃபி, சயின்ஸு எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, தேவன் நமக்கு பாடமாக கொடுத்துருக்கிறார். சரி, நார்த் டைரெக்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, நார்த் டைரெக்ஷனுடைய ஒரு விசேஷம் என்ன, யாராவது கொஞ்சம் சொல்லுங்க தெரிஞ்சா. தேவனுடைய வாசஸ்தலம், அடாப் ஆஃப் ஜெகோவா, யெகோவா தேவன் வாழக்கூடிய திசை. அவர் எந்த திசையில் வாழ்றாரு பைபிள் நமக்கு சொல்லுது அப்படின்னா, வட திசையில தான் அவருடைய சிம்மாசனம் இருக்கு. அதை வாசிக்கலாம் வாங்க. வட திசையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரியமானால, வட திசையில தான் ஒரு முக்கியமான ஒரு நகரம் இருக்கு, ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டி தான் அவருடைய வாசஸ்தலம். அந்த சிட்டியை பற்றி பைபிளில் ரொம்ப இடங்களில் பேசப்பட்டிருக்கு. அந்த சிட்டியை பற்றி பைபிளில் ரொம்ப இடத்துல பேசப்பட்டிருக்கு. அந்த நகரம் பார்த்தீங்கன்னா அது நாங்கள் முக்கியமான ஒரு நகரமாக இருக்கு. அதுதான் அவருடைய வாசஸ்தலம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த நகரம் கொஞ்சம் சொல்லுங்களேன். மகாராஜாவோட நகரம், மகாநகரம், அதுதான் பேரு. நாங்கள் அதுக்கு ஈஸியாக தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறீங்க இல்லைங்களா? ஈஸியாக இருந்தவன் சொல்லி பைபிளில் நிறைய பேர் நாங்கள் என்ன கேள்வி கேட்டால் பைபிளில் இருக்குதுங்கிறது. மகாராஜாவின் நகரம், மகாராஜாவின் நகரம் சியோன், ஜயான். பின்னாடி இருக்கா? பின்னாடி போட்டுக்கிறாங்களா வசனம்? முன்னாடி இருக்கா? எங்க முன்னாடி? எனக்கு பின்னாடி இருக்கு, உங்களுக்கு முன்னாடி இருக்கு. என்ன போட்டுக்கு வசனம்? படிங்க கொஞ்சம்.
May the Lord send you blessing out of Zion. தேவன் சியோன் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஏன் அங்கேருந்து அனுப்புவார்னாக்கா சியோன் அவருடைய வாசஸ்தலம். அது எந்த டைரக்ஷன் இருக்கு? Psalm 48:2 படிங்க. சங்கீதம் 48 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் ம் வடிவமான ஸ்தானமும் ம் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. ம் அதுவே மகாராஜாவின் நகரம். பாருங்க, வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம், சர்வபூமியின் மகிழ்ச்சி, அதுதான் மகாராஜாவின். கடைசி லைன் மட்டும்தான் சொல்லினே இருங்க. மேலே எந்த நகரம்? சியோன், ஜயன், இல்லைங்களா? அதுதான் மகாராஜாவுடைய நகரம், இல்லைங்களா? பிரியமான பைபிள் எங்கெங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கு இல்லைங்களா? இல்லைங்களா? இன்னொரு இடத்துல இப்போ நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? 144,000 பற்றி சொல்லும்போது அவங்க எங்கே இருந்தாங்களாம்? சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட நாங்கள் சியோன் நகரம், சியோன் மலை என்றால் தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட். ஏன்னா மலை என்னங்க பைபிளில்? அவன் அவருடைய ராஜ்யத்தில் யார் இருக்கிறாங்க? இயேசு இருக்கிறார். அவரோடு கூட 144,000 ரூல் பண்ணுறான். அதனால சியோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆகையால் வடதிசை அப்படின்னு நம்ம இந்த நார்த் டைரக்ஷன்றது என்னங்க? இது பிதாவாகிய தேவனுடைய வாசஸ்தலம். அந்த திசையில தான் பலி கொடுக்கப்பட்டது. சரிங்களா? சரி, இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த இன்னொரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். வடதிசையில் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார். இந்த இடத்த, இந்த ஸ்தானத்தை தான் அவர் என்ன பண்ணோம்? அவர் அடையணும்னு இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். யார்? நம்ம நண்பராக இருந்தார் ஒரு காலகட்டத்தில். லூசிஃபர், இல்லைங்களா? பைபிள் வாசிக்கிற இல்லைங்களா? எந்த அதிகாரங்க? எசேக்கியேல் சொல்லுதுங்க. எசேக்கியேலே இருக்குது லூசிஃபரை பற்றி. அவன் வடதிசையிலன்றதுக்கு எங்க இருக்கு? எந்த ரெஃபரன்ஸ்? ஏசாயா சொல்லிட்டே இருங்க. 14ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரம். வெரி குட் சிஸ்டர். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கிருந்து வாசிக்கிறல்ல? அதிகாலை மகனாகிய விடிவெள்ளிய வானத்திலிருந்து விழுதாயே, நான் வடதிசையில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் வீட்டிருப்பேன். சாத்தான் இந்த எடுத்து இந்த பொசிஷன், அதாவது வடதிசையில் இருக்கிறனாக்கா யெகோவா தேவனுடைய ஸ்தானத்தை விரும்புகிறான். அவருடைய ஸ்தானம் நாங்க காட். அவர் யாருங்க? காட், கிங் ஆஃப் யூனிவர்ஸ், சர்வத்தையும் ஆளக்கூடிய அவரு மகாராஜா, கிங் ஆஃப் கிங். அந்த ஸ்தானத்தை நான் எடுத்துக்கிறது ஆசைப்பட்டேன். அவனுடைய பேராசை பார்த்தீங்களா? அதுதான் பேராசை. பேராசைனா தெரியுங்களா? ஆசைக்கும் பேராசைக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆசை அண்ட் பேராசை? அதிகமாக ஆசைப்படுத்தாமல் பேராசைன்றீங்களா? பிரியமானவர்களே, பேராசை, ஆசைன்றது ஜென்ரல் நம்ம படக்கூடிய ஆசை. பேராசை என்றால் எனக்கு தகுதி இல்லாததை ஆசைப்படுறது. எனக்கு என்ன இல்லை, இது ஆசைப்படுறதுக்கு தகுதி இல்லை. எல்லாம் ஆசைப்படுறதுக்கு ஒரு தகுதி இருக்குன்னு இல்லைங்களா? பாருங்க, இப்போ நான் கடவுள் யெகோவா தேவனை போல ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறதுன்னா இதுதான் பேராசை. எனக்கு தகுதியே இல்லை. பாருங்க, அவர் காட், நம்ம யாருங்க? அவருடைய சிருஷ்டி. அது ஒரு ரொம்ப லீஸ்டான ஒரு சிருஷ்டி நம்ம, இல்லைங்களா? அந்த ஸ்தானத்தை விரும்புவது தான் அவனுடைய பேராசை. சரிங்களா அன்புக்குரியவர்களே? இப்போ யெகோவா தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம்தான் என்னங்க? வடதிசை. பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்துடைய பலி மூலமா என்ன வெளிப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, இயேசு சிலுவையில் மரிச்சதுனால என்னங்க வெளிப்பட்டுச்சு? என்ன குணம் வெளிப்பட்டுச்சு? அவருடைய அன்பு. பல வசனங்கள் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளருங்க என்னங்க மாத்தி மாத்தி எழுதுறாங்க. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால என்ன வெளிப்பட்டுச்சுன்றத என்னங்க எல்லா நியூ டெஸ்டமெண்ட்டுடைய முக்கியமான ஆத்தர்ஸ், எழுத்தாளர்கள் என்ன பண்ணுறாங்க? மாற்றி மாற்றி எழுதுகிறாங்க. சொல்லுங்க, ஒருத்தர் எல்லாருக்கும் பிரபலமான ஒரு வசனம் அவர் தான் சொல்கிறார். என்ன வசனங்க? காட் so loved the world, இல்லைங்களா? என்னங்க?
தேவன் இல்லைங்களா தன்னுடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தவிர்ந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு பாருங்க. அதுதான் நார்த் டைரக்ஷன் அன்புக்குரியவர்களே. இந்த சாக்ரிஃபைஸை யார் ப்ரொவைட் பண்ணுது? யார் ப்ரொவைட் பண்ணாங்க? ஏஞ்சல் ப்ரொவைட் பண்ணாங்களா, இல்லை வேற யாராவது வந்து பண்ணாங்களா? ஆதாமுக்காக என்னங்க யார் ப்ரொவைட் பண்ணுது? அவரே ப்ரொவைட் பண்ற. காட் ப்ரொவைடட். அதான் வசனம் சொல்லுது, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். அவரை தந்தரல. காட் கேவ்னு சொல்லணும். என்ன சொல்றா? காட் கேவ். இந்த சாக்ரிஃபைஸை யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் கொடுத்தார். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே. ஒரு பாயிண்ட்டை தண்டனை கொடுத்தது யாருங்க? மனுஷனுக்கு தண்டனை கொடுத்தது யாருங்க? என்னங்க இது கூட யெகோவா தேவன் தானேங்க. ஆமா. அன்னைக்கு சொன்னா நீ சாகவே சாவாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்ன்ற சாபத்தை தண்டனையை கொடுத்தவர் யாருன்னா தேவன் தான், யெகோவா தேவன் தான். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். காடு தான் பாருங்க, தண்டனையை கொடுத்து என்னங்க அதுலேருந்து மீட்பதற்கான பலியும் யார் கொடுத்தாரு? அவர் கொடுத்தார். இது எப்படி இருக்குது? நான் பிரியமானவர்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இது. என்னன்னாக்கா, இப்போ பாருங்க, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா ஃபைன் ஒரு 500 ஃபைன் வச்சுக்கலாம். இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டோம், போலீஸ் என்ன பண்ணுறாரு? இப்போ உங்களை பிடிச்சிட்டார். அப்போ உங்களுக்கு என்ன போடுறாரு? இப்போ ஃபைன் போடுறார். ஆனால் உங்கள்கிட்ட கட்டுறதுக்கு என்ன இல்லை? காசு இல்லை, பணம் இல்லை, 500 ரூபாய் இல்லை, உங்கள்கிட்ட 5 பைசா கூட இல்லை, பாக்கெட் ஃபுல்லாக எம்டி இல்லைங்களா? இப்போ ஃபைன் போட்ட அந்த போலீஸு உங்களை பிடிச்சி லைசன்ஸ் தான் ஃபைன் போட்டார். உங்கள்கிட்ட காசு இல்லைன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய பர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுடைய பேரில் என்ன பண்ணுறாரு? ரிசிப்ட் எழுதுறாரு. புரியுதுங்களா? ஃபைன் போட்டவரும் அவர் தான், ஃபைன் கட்டினவரும் அவர் தாங்க. பிரியமா, இதுதான் நம்ம இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புறது என்னன்னாக்கா, நம்ம செய்வோமா? போலீஸ்காரங்க செய்வாங்களா? சரி, நான் சில போலீஸ்கார் சிலதான் அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் காட்டுவாங்க. ஒரு போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு? ஹெல்மெட் இல்லாமல் ஒருத்தர் வராரு, அவரை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு அவர் பயப்படுறாரு, ஐயோ என் மேலே ஃபைன் போடுவாருன்னு நினச்சாக்கா அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுத்து அனுப்புகிறார். இப்படிலாம் இருப்பாங்களா? வேறு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமாக அப்படிப்பட்டவங்களை பார்க்குறது கஷ்டம்தான். ஆனால் பிரியமானவர்களே, இது தேவனுடைய விஷயத்தில் உண்மை இல்லைங்களா? ஏங்க அவரை வந்து ஃபைன் கட்டினார்? ஏங்க அவரே ஃபைன் கட்டினார்? பிரியமானவர்களே, ஃபைன் கட்டுறதுக்கு யாருமே இல்லை. 9 o'clock முடிக்கணுமா? 3 minutes. ஓகே, இந்த பாயிண்ட் பார்த்து முடிச்சிடலாம். சரி பிரியமானவர்களே, என்ன சொல்றாரு? ஃபைன் கட்டுறதுக்கு யாருமே இல்லைங்க. யாருங்க இவருக்காக ஃபைன் கட்ட முடியும்? ஆதாம் செய்த பாவத்துக்காக யாராவது கட்ட முடியுமா? யாருக்கிட்ட என்ன இல்லை? காசு இல்லை. தான் சொன்ன இல்லைங்களா, பாக்கெட்டில் 5 நிமிஷம் கூட இல்லை. மனிதனை மீட்பதற்கு ஒருவரும் இல்லை. பைபிள் அதான் சொல்லுது. அதே சங்கீதம் 48 இல்லைங்களா படித்தோம். அதுலேயே 49 வாசிங்க. 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மனுஷங்கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லை. அதாவது மீட்கும் பொருளை கொடுப்பதற்கு பணம் இல்லை. ஒரு சில வசனங்களை வாசி முடிச்சிடலாம் வாங்க. 49 verse 7 and 8 படிங்க. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. யாராலும் முடியாதுங்களா? என்ன சொல்றாரு? எவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கணும். இப்போ நான் போய் தேவன்கிட்ட போயிட்டு, தேவனே எங்கள் சகோதரன், என்னுடைய பிரதரு ஜோசப் பிரதரு சாகவே கூடாது, அவரு உயிரோடவே இருக்கணும், அவருக்கு பதில் என்னுடைய உயிர் என்ன பண்ணுங்க? எடுத்துக்கோங்க, அவருக்கு பதில் என் உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி, இதுதான் மீட்கும் பொருள். உயிருக்கு உயிர் அப்படின்னு என்னங்களா?
ஒருவனாலும் என்ன பண்ண முடியாதான், கூடாது. எவ்விதத்தினாலும் அவனை மீட்டுக் கொள்ளவும் அவனை மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. ஏன் கூடாது? ஏன்னா ஆண்டவர் சொல்ற, உனக்கே உயிர் இல்லை, உன்னையும் ஒரு நாள் நான் என்ன பண்ண போறேன், உன் உயிரை எடுக்க போறேன். அது அந்த மனித குலத்துல யாருக்கு என்ன இல்லை, ஜீவன் கிடையாது. ஆதாமுக்கு மீட்கும் பொருளை கொடுக்கறதுக்கு ஜீவன் கிடையாது. அதனால வேற வழியே இல்லைங்க பெரியமானவர்களே. இப்ப ஃபைன் கட்டணும்னா யார் தான் கட்டணும்? அதுதாங்க அவர் ப்ரொவைட் பண்றார். சரி, அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய குமாரனை கொடுத்தார். அதுதான் அப்போதாங்க அநேகருக்கு என்ன வெளிப்படுது, ஓ இவரு இப்படியும் செய்வாரா? இது வரைக்கும் இவர் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம். இவர் ரொம்ப ஜஸ்டிஸ் காடு இல்லைங்களா, ரொம்ப நாங்க நீதி. ஆதாம் பாருங்க, பழம் சாப்பிட்டதுக்கு என்ன பண்ணிட்டாரு, அவனை ஏதனை விட்டு துரத்திட்டாரு, மரண சாபத்தை கொடுத்துட்டார் மனித குலத்துக்கு. இவ்வளோ இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும், சிலுவையில் அவர் மரிக்கும் வரைக்கும் என்ன வெளிப்படலைங்க, தேவனுடைய அன்பு வெளிப்படல, பூர்ணமா வெளிப்படல. அதாவது எந்த எக்ஸ்டெண்டுக்கு போவாரு இல்லை, எந்த எக்ஸ்டெண்டுக்கு போவாருன்றது யாருக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு. பழைய ஏற்பாடுல எழுதியிருக்கிறாங்க, கர்த்தர் இரக்கமுள்ளவர், அவர் நீடிய பொறுமை, சாந்தம் எல்லாம் எழுதியிருக்கு. ஆனா அவருடைய எல்லை இல்லைங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்றது யாருக்கு ரிவீல் தான். ஒரு 2 வசனம் வாசிக்கலாம் வாங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். அங்க கூட போல் இதை பத்தி எழுதுறாரு இல்லைங்களா, கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். பாருங்க பெரியமானவர்களே, அப்போதான் இந்த அன்பின் குணனாகுது வெளிப்படுது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அந்த வசனங்கள். நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்றார். விளங்க பண்றன்னா புரிய வைக்கிறார். அதனால் ஒரு பாயிண்ட் நான் சொன்ன கிளாஸ்ல இல்லைங்களா, நீங்க படிச்சீங்களான்னு தெரியல, ஒரு சிலர் படிச்சு வாட்ஸ்அப்ல போட்டீங்க. மன்னவா இரவின் கீதங்கள் இல்லைங்களா, ஒரு சிலர் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. சரி, ஒருத்தர் வந்து ஒரு வாரம் விட்டு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்போதான் அவங்களுக்கு நான் நினைக்கிறேன், நான் சொன்ன வீட்டுக்கு போயிட்டு அதை நீங்கள் படிச்சு என்ன பண்ணுங்க, அது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒரு 3-4 பேர் அனுப்புனீங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஒரு நான் சொன்ன வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி அதை மதித்து அனுப்பி விட்டீங்க. அன்றைக்கி சகோதர சகோதரிக்கு அனுப்பலை, ஆனால் ஒரு சிஸ்டர் ஒரு வாரம் விட்டு அனுப்புனாங்க, அவங்களுக்கும் நன்றி இல்லைங்களா. அட்லீஸ்ட் ஒரு வாரம் விட்டாவது அதை நினைச்சாங்களே, அது ஞாபகம் வந்துருக்கு. சரி பிரியமானவர்களே, அதுதாங்க அவருடைய அன்பு என்னாச்சுங்களா, எந்த எக்ஸ்டென்ட் சொன்னீங்களா, தியாகத்தின் எல்லைக்கே சென்றார் யெகோவா தேவன். அவருடைய அதுதாங்க நார்த் டைரக்ஷன்லனாக்கா என்னன்னாக்கா, பிதாவாகி தேவனே இந்த பலியை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். அதுதான் பைபிளில் குறிப்பா அங்க என்ன சொல்லிட்டார் ஆண்டவர் அவங்களுக்கு, நீங்க பலியை கொல்லும் போது எங்கங்க சவுத்துலயோ ஈஸ்ட்லயோ வெஸ்ட்ல கொல்லக்கூடாது, நார்த்தில் தான் வச்சு நீங்க அதை கொல்லணும். ஏன் அப்படி சொன்னாருனாக்கா, இந்த சாக்ரிஃபைஸை யெகோவா தேவனே ப்ரொவைட் பண்ணு. அதான் அந்த வசனம் சொல்லுது, காட் கேவ் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன். ஓகே பிரியமானவர்களே, ஆகல நம்ம மற்ற இன்னும் எத்தனை குணம் இருக்குது, முதலாவது அவருடைய அன்பு வெளிப்பட்டுச்சு இல்லைங்களா. சரி, இந்த மீட்கும் பொருளுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய மற்ற 3 குணங்களை பற்றி அடுத்த வாரம் தேவன் சித்தமானா நம்ம பார்க்கலாம். எப்படின்னாக்கா, இதற்குள்ள எப்படி இயேசு மீட்கும் பொருளை கொடுத்ததுனால எப்படி அவருடைய நீதி வெளிப்பட்டுச்சு, அவருடைய ஞானம் எப்படி வெளிப்பட்டுச்சு, அவருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டுச்சுன்றதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இன்னைக்கு இந்த முக்கோணத்துக்குள்ள, இந்த பலிப்பிடத்துக்குள்ள அவருடைய குணம் என்ன இருக்குது, மறைஞ்சிருந்துச்சு. எப்போ இயேசு மறைச்சாரோ அப்பதான் என்னாச்சு, எல்லாமே எல்லாம் வெளியே வருது. நமக்கு தான் இப்போ புரிஞ்சிட்டுக்குது. இன்னும் உலகத்தாருக்குனாங்களே அவங்களுக்கு புரியல, பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுக்கும் புரியல. இப்போ நமக்கு தான் அதை புரிய வச்சுக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாடத்தை நம்ம இந்த இடத்துல நிறுத்துவோம். இதோடைய தொடர்ச்சியை தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய வாரம் நம்ம தொடரலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.